வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில் அவுட் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் அழைத்தும் இறைவன் ஏன் வரவில்லை? என்னுடைய பக்தி பொய்யா அல்லது இறைவன் என்ற ஒருவனே இல்லையா? அனைவருக்குமே இந்த கேள்வியும் உள்ளது, இதற்கான சமாதானமான பதிலும் உள்ளது. இறைவன் எப்படியும் வரலாம் என்பதை விளக்கும் மகாபாரத கதைதான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருட்சேத்திர போர் முடிந்து தர்மர் முடிசூட்டி கொண்ட பின் சடங்குகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு பாண்டவர்களிடம் விடைபெற்று கொண்டு கிருஷ்ணர் துவாரகைக்கு கிளம்பினார். போகும் வழியில் உதங்கர் என்னும் பெரும் முனிவரை சந்திக்க நேர்கிறது. அவரை கண்டதுமே தேரை நிறுத்தி இறங்கி நமஸ்காரம் செய்து வணங்கினான் கண்ணன். அவரும் கண்ணனுக்கு மரியாதை செய்துவிட்டு, மாதவா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சகோதரர்களுக்குள் இருக்க வேண்டிய அன்பு சரியாக இருந்து வருகிறதா? எல்லோரும் சுகமாய் இருக்கிறார்களா என்று கேட்டார். துறவு வாழ்க்கையில் இருந்த முனிவருக்கு உலக நிகழ்ச்சிகள் ஒன்றுமே எட்டவில்லை. யுத்தம் நடந்ததே அவருக்கு தெரியாது. அவருடைய கேள்வியை கேட்டு கண்ணன் ஒரு நிமிஷம் திகைத்தார். என்ன சொல்வதென்று தோன்றாமல் நின்றார். பிறகு, ஐயா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கோரமான யுத்தம் நடந்துவிட்டது. சமாதானம் செய்ய நான் எவ்வளவோ முயன்றேன். அவர்கள் கேட்கவில்லை. யுத்தத்தில் அனைவரும் மாண்டார்கள். விதியை யாரும் மீற முடியாது என்று சொல்லி நடந்த வரலாற்றை எல்லாம் சொன்னான். இதை கேட்டதும் உதங்கர் கோபமானார். கண்கள் சிவந்து போய் மாதவனை பார்த்து சொன்னார், வாசுதேவா, நீ பக்கத்தில் இருந்தும் இவ்வாறு ஆயிற்றா? அவர்களை காப்பாற்றாமல் போனாயா? நீ கபடமாக வேலை செய்து அவர்கள் எழுந்து போக விட்டுவிட்டாயா? நான் உனக்கு சாபம் தரப்போகிறேன் என்றார். வாசுதேவன் புன்னகை புரிந்து, அமைதி அமைதி, பெரும் முனிவரான நீர், உம்முடைய தவத்தின் பயனை கோபத்தில் இழந்து விடாதீர். முதலில் நான் சொல்வதை கேளும், பிறகு வேண்டுமானால் சாபமிடலாம் என்று சமாதானப்படுத்தினார். கண்ணன் உதங்கருக்கு ஞானக்கண் கொடுத்து தன் விஸ்வரூபத்தை காட்டினார். உலகத்தை காப்பதற்காகவும் தர்மத்தை நிறுத்துவதற்காகவும் பல அவதாரங்கள் நான் எடுத்து வருகிறேன். நான் எந்த அவதாரத்தை எடுக்கிறேனோ அந்த அவதாரத்தின் இயல்பை அனுசரிக்கிறேன். தேவ ஜாதியில் பிறக்கும்போது தேவனைப் போல் எல்லாவற்றையும் செய்வேன். எச்சனாகவோ ராட்சதனாகவோ பிறந்தாலும் அவ்வாறு அந்த அவதாரத்துக்கு இசைந்தவாறே காரியத்தை முடிப்பேன். கௌரவர்களை கெஞ்சினேன். அவர்கள் அகங்காரத்தால் மதிமயங்கி என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பயமுறுத்தி பார்த்தேன். அதற்கும் அவர்கள் இணங்கவில்லை. கோபம் கொண்டு என் விஸ்வரூபத்தை அவர்களுக்கு காட்டினேன். அதுவும் வீணாயிற்று. அவர்கள் அதர்மத்தை செய்வதிலேயே பிடிவாதமாக இருந்தார்கள். யுத்தத்தில் பிரவேசித்து உயிர் நீத்தார்கள். முனிவர் பிரானே, என்மேல் உமக்கு கோபத்துக்கு காரணம் இல்லை என்றார். உதங்கர் அமைதியடைந்தார். அதைக் கண்டு கண்ணன் திருப்தியடைந்து, உமக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன், எதையேனும் கேளும் என்றார். அச்சுதா, உன்னை நான் பார்த்ததும் உன் விஸ்வரூபத்தை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றதும் போதாதா? எனக்கு வேறொரு வரமும் வேண்டாம் என்று உதங்கர் சொன்னார். ஆனால் கண்ணன் மறுபடியும் வற்புறுத்தவே, பாலைவனத்தில் திரிபவரும் ஆசையற்றவருமான உதங்கர், பிரபுவே, அவசியம் எனக்கு ஏதேனும் கொடுக்க நீர் விரும்பினால், நான் எவ்விடத்தில் எப்போதேனும் தாகத்துக்கு தண்ணீர் வேண்டினால் அது கிடைக்குமாறு வரம் தருவீராக என்றார். இவ்வளவுதானா என்று கண்ணன் சிரித்து, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு துவாரகை சென்றார். பிறகு ஒரு நாள் உதங்கர் தாகம் மிகுந்து தண்ணீருக்காக காட்டில் இங்கும் அங்கும் அலைந்து நீர் கிடைக்காமல் அச்சுதனை நினைத்தார். உடனே ஒரு புலையன் தோன்றினான். அவன் உடம்புக்கு போதிய ஆடை இல்லை. உடுத்தியிருந்த கந்தல் துணியும் இழுக்கு படிந்து அவலட்சணமாக இருந்தது. கூட 4-5 வேட்டை நாய்கள், கையில் வில், தோளில் ஒரு பை, அந்த தோல் பையில் குடிதண்ணீர். அந்த வேடன் நகைத்து கொண்டே உதங்கரை பார்த்து, தாகத்தால் வருந்துகிறீர் போலும், உம்மை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது, தண்ணீர் பெற்றுக்கொள்ளும் என்று தோற்பையின் மூங்கில் குழாயை நீட்டினான். அந்த வேடனையும் அவனது குடிதண்ணீர் பையையும் நாய்களையும் பார்த்து உதங்கர் மிக்க அருவரப்படைந்து வேண்டாம் என்றார். கண்ணனை மனதில் எண்ணி, இதுவா உன் வரம் என்று நொந்து கொண்டார். புலையன் தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படி தோற்பையை காட்டி உதங்கரை பலமுறை வற்புறுத்தினான். அவர் கோபம் வரவர அதிகரித்து மறுத்துவிட்டார். அதன் பேரில் அந்த வேடன் நாய்களுடன் மறைந்தான். அந்த வேடன் இவ்வாறு மறைந்ததைக் கண்டு உதங்கர் யோசிக்கலானார். இது யார்?
இது வேடன் அல்ல, எனக்கு வைத்த பரீட்சையாகவே இருக்க வேண்டும். பிழை செய்தேன். என்னுடைய ஞானம் என்ன பயன் தந்தது? புலையன் கொடுக்க வந்த தண்ணீரை நான் ஏன் மறுத்தேன் என்று வருந்தினார். கொஞ்ச நேரம் கழித்து சங்கும் சக்கரமும் ஏந்தி கொண்டு பகவான் மாதவன் உதங்கர் முன் நின்றார். புருஷோத்தமா, நீ என்னை இவ்வாறு பரீட்சை செய்யலாமா? ஒரு வேடனுடைய தோற்பையில் உள்ள அசுத்த ஜலத்தையா பிராமணராகிய எனக்கு கொடுக்க செய்வது? இது தர்மமா என்று உதங்கர் வருத்தத்துடன் பகவானை கேட்டார். ஜனார்த்தனன் சிரித்து, ஓய் உதங்கரே, உனக்காக நான் இந்திரனிடம் சொல்லி அமிர்தத்தை எடுத்து போக சொன்னேன். அவன் மனிதர்களுக்கு சாகா மருந்து கொடுக்க இயலாது, வேறு ஏதேனும் செய்யலாமே என்றான். நான் அவனை வற்புறுத்தினதால் அவன் ஒப்புக்கொண்டு, சரி அப்படியே செய்கிறேன், ஜலரூபமாக அமிர்தபானத்தை எடுத்து சென்று உதங்கருக்கு தருவேன். ஆனால் நான் சண்டாள வேஷத்தில் போவேன், ஒப்புக்கொண்டால் சரி என்றான். நீர் ஞானியாயிற்றே, புலையனுடைய வேஷத்தைக் கண்டு வெறுக்க மாட்டீர் என்று நான் நம்பி அவ்வாறே செய்யச் சொன்னேன். நீர் இவ்விதம் நடந்து கொண்டதால் நான் தோற்றேன் என்றான். அமிர்தத்தை இழந்த உதங்கர் வெட்கத்தில் ஆழ்ந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உதங்கரை போல நாமும் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்போம். கடவுள் இப்படித்தான் நேரில் வரணும்னு நம்மளோட மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? பட் அப்படி கிடையாது. இயற்கை எத்தனையோ வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.